வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் பார்க்க போறோம். நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அப்படியும், அதையும் மீறி அவன் செஞ்சான். எத பத்தியும் கவலைப்படாம செஞ்சான். அதை நான் பொருட்படுத்தாம அவன் செஞ்சான். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இத சொல்றதுக்கான வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இதான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெகார்ட்லெஸ். இத தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். ரெகார்ட்லெஸ் இருக்க இடத்துல நம்ம டெஸ்பைட் தட் அதுவும் யூஸ் பண்ணலாம். இன்னும் ரொம்ப சிம்பிளா பட் ஸ்டில் அப்படி கூட யூஸ் பண்ணலாம். இதில் பட் ஸ்டில்ன்றது ரொம்ப ஸ்போக்கனில் ரொம்ப காமன். ரெகார்ட்லெஸ்ன்றது நீங்கள் ஸ்போக்கன் ஆஸ் வெல் அஸ் ரிட்டன் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணலாம். அதனால தான் நம்ம மெயினாக ரெகார்ட்லெஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால நியூட்ரல் டோன் தான், ஃபார்மல் கிடையாது. அதனால தான் நம்ம ரெகார்ட்லெஸ் எடுத்துகிட்ருக்கோம். டெஸ்பைட் தட் வந்து கொஞ்சம் நியூட்ரல் அப்படிங்கிறத தாண்டி ரெகார்ட்லெஸை விட கொஞ்சம் ஃபார்மல் மாதிரி. அதனால நம்ம வந்து ரெகார்ட்லெஸில் தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் அப்படின்றத எப்படி சொல்லணும் அப்படின்றதையும் நம்ம அப்படியே சைட் பை சைட் சொல்லிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேத்து நைட்டு ஃபுல்லா அவன் இருமிட்டு இருந்தான். ஆனாலும் அத பத்தி கவலையே படாம இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த மாதிரி சொல்றப்ப ஒரு விஷயம், ஒரு ரிஸ்க் இருக்கு. அத பத்தி பொருட்படுத்தாமல், அத பத்தி கவலைப்படாமல் அத செஞ்சான் அப்படின்னு சொல்றப்ப தான் நம்ம வந்து ரெகார்ட்லெஸ் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெகார்ட்லெஸ்ஸ வந்து ரெகார்ட்லெஸ் ஆஃப் அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அது அவ்வளோ ஸ்போக்கன்ல காமன் கிடையாதுன்றதுனால நம்ம அத ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ்ல யூஸ் பண்ணல. ரெகார்ட்லெஸ்ன்னு மட்டும் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு நீங்க இந்த ரெகார்ட்லெஸ்ஸ சென்டென்ஸோடைய எண்டுல நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ நேத்து நைட் ஃபுல்லா அவன் இருமிட்டு இருந்தான். ஹி வாஸ் காஃபிங் ஆல் நைட் எஸ்டர்டே. இருமிக் கொண்டு இருந்தான். பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஃபுல்லா நைட் ஃபுல்லா. ஹி வாஸ் காஃபிங் ஆல் நைட் எஸ்டர்டே. இப்போ இதோ பாருங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹி இஸ் ஈட்டிங் ஐஸ்கிரீம். அத பத்தி கவலையே படாம. அதுக்கு நம்ம ஒரு ரெகார்ட்லெஸ்ன்றத கடைசியில சேர்த்துக்கிறோம். எட் ஹி இஸ் ஈட்டிங் ஐஸ்கிரீம் ரெகார்ட்லெஸ். ஆனாலும் அத பத்தி கவலையே படாம சாப்பிட்டுட்டு இருக்கான். எட் ஹி இஸ் ஈட்டிங் ஐஸ்கிரீம் ரெகார்ட்லெஸ். He was coughing all night yesterday, yet he is eating ice cream regardless. இப்போ இதே சென்டென்ஸை நீங்கள் வந்து இப்போ ஒரு அம்மா ஒரு குழந்தை எப்படி ஒரு அன்னாய்டா எரிச்சலாக சொல்லுவாங்க பாரு, இருமிட்டு இருந்தால் இப்படி தின்னுட்டு இருக்கான் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த அன்னாய்டு டோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எட் அண்ட் ரெகார்ட்லெஸ் ரெண்டத்தையும் எடுத்துடுங்க. எட் இருக்க இடத்துல பட் ஸ்டில் அப்படின்னு போட்டுருங்க, அவ்வளோதான். ஹி வாஸ் காஃபிங் ஆல் நைட் எஸ்டர்டே பட் ஸ்டில் ஹி இஸ் ஈட்டிங் ஐஸ்கிரீம். இந்த மாதிரி சொல்கிறப்ப ஒரு அன்னாய்டு டோன் எரிச்சலாக சொல்லுவோம் இல்லையா? இப்படியும் தின்னுட்டு இருக்கான் பாரு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு, அப்படி சொல்கிறதுக்கு. அப்பா கூடவே கூடாதுன்னாரு. போகாத, பைக்ல போகாத, ஃபாஸ்ட்டா போகாதன்னு சொன்னாரு. அவன் அதையும் மீறி பைக்ல போனான். ஸோ நம்ம வந்து பொருட்படுத்தாமல், கவலைப்படாமல் அந்த மாரி இடத்துலலாம் நீங்க ரெகார்ட்லெஸ் சொல்லுங்க. அதையும் மீறி அப்படி சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்களான்னா, கோ வித் டெஸ்பைட் தட். ஸோ டெஸ்பைட் தட் வந்து நீங்க இந்த மாதிரி ரெகார்ட்லெஸ் மாரியே பின்னாடி சேர்த்துக்கலாம். அந்த மாரி சேர்க்கிறதா இருந்தா நம்ம இங்க பட் சேர்த்துப்போம். இல்ல அப்படின்னா, இந்த கம்மா ஒரு செமிகோலன் ஆக்கிட்டு எழுதுறப்போ, செமிகோலன் ஆக்கிட்டு பட்டுக்கு பதிலா டெஸ்பைட் தட்ன்னு இங்க முன்னாடியே போட்டுக்கலாம். ஸோ அப்பா கூடவே கூடாதுன்னார். டாட் ஸ்ட்ரிக்ட்லி செட் நோ. அவன் சென்றான். ஹி வென்ட் ஆன் த பைக். ஆனா அவன் அதே மாரி பைக்ல வேகமா சென்றான்னு நம்ம சொல்லணும். ஸோ வேகமா போறதுன்னா நம்ம ஸ்பீட் அவே அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஸ்பீட வந்து இந்த இடத்துல வெர்பா வச்சு சொல்றோம் நம்ம. ஸ்பீடோடைய பாஸ்ட் அண்ட் ஸ்பெட். அதனால ஹி ஸ்பெட் அவே ஆன் ஹிஸ் பைக் டெஸ்பைட் தட். டாட் ஸ்ட்ரிக்ட்லி செட் நோ. பட் ஹி ஸ்பெட் அவே ஆன் ஹிஸ் பைக் டெஸ்பைட் தட். இந்த இடத்துல நீங்க ரெகார்ட்லெஸ்ஸும் போடலாம். அத பத்தி கவலைப்படாம அவன் பாட்டுக்கு பைக்ல போனான் அப்படின்னு சொல்றதா இருந்தா டெஸ்பைட் தட்ட ரெகார்ட்லெஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அம்மா திட்டிட்டு இருக்காங்க. அவ அத பத்தி கண்டுக்கவே இல்ல. அவ அத பொருட்படுத்தவே இல்ல. அவ பாட்டுக்கு அவ வேலைய பார்த்துட்டு இருக்கா. அப்படி சொல்லப் போறோம். ஸோ அம்மா திட்டிக் கொண்டு இருக்கிறார். மாம் இஸ் ஸ்கோல்டிங் ஹர். இல்லன்னா மாம் கீப்ஸ் ஸ்கோல்டிங் ஹர். திட்டிட்டே இருக்காங்க. அவ பாட்டுக்கு அவ வேலைய பார்த்துட்டு இருக்கா. ஷி இஸ் டூயிங் ஹர் ஓன் வொர்க். இல்லன்னா ஷி இஸ் கேரிங் ஆன் வித் ஹர் ஓன் வொர்க் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சிம்பிளா ஷி இஸ் டூயிங் ஹர் ஓன் வொர்க்ன்னு மட்டும் போட்டிருக்கோம். கடைசியில ஒரு ரெகார்ட்லெஸ். அத பத்தி கவலைப்படாம அவ பாட்டுக்கும். அதான் ரெகார்ட்லெஸ். மாம் இஸ் ஸ்கோல்டிங் ஹர், பட் ஷி இஸ் டூயிங் ஹர் ஓன் வொர்க் ரெகார்ட்லெஸ். அதோட வாட்ச் ரொம்ப விலை ஜாஸ்தி. ஆக்சுவலா நம்ம இந்த இடத்துல என்ன மீன் பண்றோம்னா, அந்த வாட்ச் வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டி, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படி நம்ம மீன் பண்ணல. அந்த வாட்சுக்கு அந்த விலை ரொம்ப ஜாஸ்தி. ஆனா அத பத்தியெல்லாம் கவலைப்படாம, அத பத்தி யோசிக்காம அத வாங்குனான் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஒரு விஷயத்தை பொருட்படுத்தாமல், அத பத்தி கவலைப்படாம, அத பத்தி யோசிக்காம, இதுக்கு தான் ரெகார்ட்லெஸ். The watch was overpriced.
அந்த வாட்ச் வந்து ரொம்ப விலை, அந்த வாட்சுக்கு அந்த விலை ரொம்ப ஜாஸ்தி. The watch was overpriced. ஆனாலும் அதை வாங்கினான். He bought it regardless. The watch was overpriced, but he bought it regardless. ஸோ அதுலேயும் எங்கெல்லாம் அந்த ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ரெகார்ட்லெஸ் தான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம், போத் இன் ஸ்போக்கன் அண்ட் இன் ரிட்டன். இப்போ டாக்டர் வந்து இனிப்பு சாப்பிடாதேன்னு சொல்லி எச்சரிச்சார், வார்ன் பண்ணார். அதை பொருட்படுத்தாமல் அவன் அந்த சாப்பிட்டே தான் இருந்தான், அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ டாக்டர் இனிப்புகள் சாப்பிடாதேன்னு எச்சரித்தார். The doctor warned him. சாப்பிடாதேன்னு நெகட்டிவ், அதனால not to eat sweets. The doctor warned him not to eat sweets. ஆனால் அவன் தொடர்ந்து சாப்பிட்டான். He continued to eat. நம்ம ஏற்கனவே ஒரு to eat சொல்லிட்டதுனால he continued. அதையும் பொருட்படுத்தாமல், regardless. The doctor warned him not to eat sweets, but he continued regardless. எல்லாரும் எதிர்த்தாங்க, யாருக்குமே அது பிடிக்கல. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவன் அவளை திருமணம் செய்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ எல்லாரும் எதிர்த்தாங்க. எவ்ரிஒன் opposed it. அவன் அவளை திருமணம் செய்தான். He married her. பொருட்படுத்தாமல், regardless. Everyone opposed it, but he married her regardless. இப்போ இதே despite that வச்சு சொன்னா, அப்படியே regardless எடுத்துட்டு despite that போட்டுருங்க. Everyone opposed it, but he married her despite that. எல்லாரும் எதிர்த்தாங்க, அதையும் மீறி அவன் திருமணம் செய்தான். அப்படி நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து despite that இப்படி போட்டுக்கலாம். நீங்க ஒருவேளை நடுவில் போகணும்னு நினைச்சீங்களா, everyone opposed it, despite that he married her, அப்படியும் நம்ம வந்து சொல்லலாம். எழுதுறப்போ இது செமிகோலன் ஆயிடும், பட் எடுத்துட்டு despite that போட்டுக்கலாம். இந்த மாதிரி. அவனுக்கு பயங்கர கால்வலி, அதை பத்தி கவலையே படாம மாடிப்படியில் ஏறினான். அதை பொருட்படுத்தாமல் மாடிப்படிகளில் ஏறினான், அப்படி சொல்லுவோம். ஸோ அவனுக்கு கடுமையான கால்வலி. He had severe leg pain. ஆனாலும் ஏறினான். But he climbed the stairs. But he climbed up. எப்படி வேணா சொல்லலாம். அதை பொருட்படுத்தாமல் கடைசியில் ஒரு regardless. He had severe leg pain. But he climbed the stairs regardless. இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். அவனுக்கு ஒர்க் ப்ரெஷர் பயங்கர ஜாஸ்தி, ஆனால் அதை பற்றி யோசிக்காமல் அவனுக்கு ஹெல்ப் பண்ணான். அதை பொருட்படுத்தாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணான், இப்படி சொல்ல போகிறோம். He had a lot of work pressure. He had a lot of work pressure. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணான். He helped me regardless. He had a lot of work pressure, but he helped me regardless. இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த ரெகார்ட்லெஸ் ஆஃப் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அதை வச்சு ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் ஃப்ரேம் பண்ணி பார்த்துடலாம். பட் அது அவ்வளோ ஸ்போக்கனில் காமன் இல்லை, அதனால நம்ம எல்லா எக்ஸாம்பிளையும் அந்த மாதிரி போடலை. இப்போ ஹி ஹேட் அ லாட் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஆஃப் ஒர்க் ப்ரெஷர்னு இருக்கு பாருங்க, அதை ரெகார்ட்லெஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு போட்டோம், அவ்வளோதான். ஏன்னா இந்த ஆஃப் பக்கத்தில் ஒரு நவுன் ஃப்ரேஸ் இந்த மாதிரி தான் வர முடியும். அதனால தான் ரெகார்ட்லெஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க் ப்ரெஷர் ஹி ஹெல்ப்ட் மீ. ஹி ஹெல்ப்ட் மீ ரெகார்ட்லெஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க் ப்ரெஷர். இது ஷார்ட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் ரெகார்ட்லெஸ் அளவுக்கு இது அவ்வளோ காமன் இல்லை. மழை கொட்டுன்னு கொட்டுனுச்சு, அதை அவள் கண்டுக்கவே இல்லை. அவள் பாடி சினிமாவுக்கு போனான், அதை பொருட்படுத்தாமல் சினிமாவுக்கு போனான், அதை பற்றி கவலைப்படாமல் சினிமாவுக்கு போனான். இதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ மழை கொட்டுன்னு கொட்டுனுச்சு அப்படிங்கிறப்போ இட் வாஸ் pouring rain. It was pouring rain. அவள் சினிமாவுக்கு போனாள். She went to the cinema. Regardless, பொருட்படுத்தாமல். It was pouring rain, but she went to the cinema regardless. அவ்வளோதான். ரெகார்ட்லெஸ் பால நீங்கள் despite that கூட போட்டுக்கலாம். அதையும் மீறி அப்படி சொல்கிறதா இருந்தால். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த despite that and regardless, இதை வச்சு இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மக்கள் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் அவன் உண்மையை பேசினான். அந்த பிரிட்ஜு க்ளோஸ் ஆகிருக்குன்னு அவன்கிட்ட சொன்னேன், ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் அவன் பாட்டுக்கு அதிலே போனான். இப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துலாமா? ஸோ மக்கள் விமர்சித்தார்கள். பீப்புள் கிரிட்டிசைஸ்ட் ஹிம். அவன் உண்மையை பேசினான். ஹி ஸ்போக் த ட்ரூத் ரெகார்ட்லெஸ்.
பாலம் க்ளோஸ் ஆயிருக்குன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். ஐ டோல்ட் ஹிம் த பிரிட்ஜ் வாஸ் க்ளோஸ்ட். ஐ டோல்ட் ஹிம் த பிரிட்ஜ் வாஸ் க்ளோஸ்ட். ஆனாலும் அவன் போனான். அதை பத்தி பொருட்படுத்தாம போனான். பட் ஹி வென்ட் ரெகார்ட்லெஸ். பட் ஹி வென்ட் டெஸ்பைட் தட். ஐ டோல்ட் ஹிம் த பிரிட்ஜ் வாஸ் க்ளோஸ்ட். டெஸ்பைட் தட் ஹி வென்ட். இந்த மாதிரி எப்படி வேணா நீங்க சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம ரெகார்ட்லெஸ், டெஸ்பைட் தட், அஃப்கோர்ஸ், பட் ஸ்டில், இந்த பட் இருக்க இடத்துல நீங்கள் அப்படியே பட் ஸ்டில்னு போட்டிங்களான்னா நீங்கள் ரெகார்ட்லெஸோ டெஸ்பைட் தட்டோ யூஸ் பண்ண வேண்டாம். அது ஸ்போக்கனில் ரொம்ப காமன். அந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.